ஒரு பாப்புலரான கொஸ்டின் ஃபுல் ஸ்டாக்னா என்ன, அதுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறதும் இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான கொஸ்டின்ஸாக இருக்கு. ஃபுல் ஸ்டாக் இட்ஸ் நாட் அ கோர்ஸ், இட்ஸ் அ வே ஆஃப் திங்கிங். ஆஸ் அ டெவலப்பர் நம்ம எப்படி ஒரு பட்டன் ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுலேருந்து அந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டி வரைக்கும், அந்த பட்டனால் நம்மளால் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய ரிசல்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறத திங்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதால இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்குக்கும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும், மூவும் பண்ணிக்க முடியும். எல்லா ஆர்கனைசேஷன்லையும் ரொம்பவும் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் ஃபுல் ஸ்டாக். MERN is one of the popular stack among full stack. Other stack கம்பேர் பண்ணும்போது MERN stackல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜே சிங்கிள் லாங்குவேஜ். எஸ், சிங்கிள் லாங்குவேஜ். நீங்கள் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜாவா .NET போனீங்கன்னா ஃப்ரண்ட் JavaScript அண்ட் பேக்கெண்ட் ஜாவா .NEட்னு அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ் படிக்க வேண்டியிருக்கும். அட் எ டைம் 2 லாங்குவேஜ் படிக்கிறது மேபி இட் லுக் லைக் சிம்பிள், பட் இட் நாட் ஈஸி. ஆனால் MERN stackல இருக்க பெரிய அட்வான்டேஜ் JavaScript வச்சு உங்களால் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் டெவலப் பண்ண முடியும். உங்களால் ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனை ஃப்ரண்ட் டு எண்ட் வரைக்கும் ரன் பண்ண முடியும். கம்பெனிஸ் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர தன்னை காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தட் த ரீசன் வை தே ஆர் மூவிங் themselves to MERN stack. ஃபர்ஸ்ட் MERN stackனா என்ன? MERN stack is nothing but an abbreviation. அதில் செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் டெவலப்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், N stands for Mongo, E stands for Elastic, R stands for React and N stands for Node.js. ஆமாம், இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னது? இந்த சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் தான். Mongo is nothing but a database நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமான டேட்டாபேஸ் இருக்கு, SQL and NoSQL. NoSQL is nothing but ஸ்ட்ரக்சரே இல்லாமல், டேபிள் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் NoSQL டேட்டாபேஸ். Elastic and Node.js both are nothing but a backend frameworks. Node.js நம்ம JavaScript சர்வரில் ரன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். Elastic நம்மளோட APIஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். React at the end he is the master of all stack அப்படின்னு சொல்லலாம். React தான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம்வொர்க். React யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ஒரு டிசைன்லேருந்து ஈஸியாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே கம்பைன் பண்ணுறதால நமக்கு அட் தி எண்ட் ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். இப்போ எண்ட் டு எண்ட் டெவலப்பராக உங்களால் ஈஸியாக திங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ MERN stack நான் சூஸ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்துலையும் மாஸ்டர் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாரோட காமனான கொஸ்டினாக இருக்கும். பட் இன் ரியாலிட்டி கம்பெனிஸ் யாரையும் எல்லா ஸ்டாக்லையும் மாஸ்டர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ல நீங்கள் மாஸ்டர் பண்ணால் போதும். பட் நான் ஏன் அப்புறம் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்? ஈவன் தோ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல மாஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ல என்ன நடக்குங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆர்கனைசேஷன் அதை தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் பேக் எண்ட் ஒரு API எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஒரு UI UX டிசைன் பண்ண முடியும். ஒரு பேக் எண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் API ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஸோ டிசைனிங் பர்பஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதனால தான் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா டெவலப்பரையும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்டே சொன்னதான், இதில் எல்லாத்துலையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதில் ஒரு விஷயத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் மாஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லணும்னா லாங்குவேஜ் நத்திங் பட் JavaScript பழைய லாங்குவேஜ்லாம் கிடையாது. JavaScript ரொம்ப பாப்புலராக நம்ம பீப்புள் அமௌங்கள நடமாடிட்டு இருந்த ஒரு லாங்குவேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆர் வெப் பேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கேயே JavaScript வந்துருச்சு. JavaScript இஸ் நத்திங் பட் லாங்குவேஜ் விச் கிவ் லைஃப் ஃபார் வெப் பேஜஸ். நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள்ல இருந்து நம்ம டே டு டே யூஸ் பண்ண நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லா அப்ளிகேஷன்லையும் JavaScript இருக்கு. இதை நான் வெப்பில் யூஸ் பண்ணாமல் என்னோட லோக்கல் சர்வரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்தக்கூடிய சொல்யூஷன் தான் Node.js நத்திங் பட் JavaScript சர்வர். நம்ம JavaScript வெப்பில் ரன் பண்ணாமல் லோக்கலில் ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் Node.js. என்கிட்ட React இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண, என்கிட்ட Node.js இருக்கு, JavaScript சர்வரில் யூஸ் பண்ண. பட் நான் இதில் API எப்படி கிரியேட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் APIனா என்ன? APIனா நத்திங் பட் இட்ஸ் அ கேட்வே. ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுசில் இருக்க பிரிட்ஜ் தான் API. இப்போ உங்களை நான் கூப்பிடணும்னா நேம் வச்சு கால் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் API, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ரெண்டுத்துக்கும் அது ஒரு பிரிட்ஜாக ஆக்ட் பண்ணும். ஃப்ரண்ட் எண்ட் இந்த API கால் பண்ணும், இந்த API பேக் எண்டில் போய் சொல்லும், உன்னை கால் பண்ணியிருக்காங்க, உன்னோட வேலையை என்னவோ அதை செய், அதுக்கான ரிசல்ட்டை நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லும். அது போய் கொண்டு போய் கொடுக்கும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணோம்னா அதோட ரிசல்ட்டை எடுத்து போய் நமக்கு யூசருக்கு ஷோ பண்ணும். இதுதான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டோட இன்ட்ராக்ஷனோட சம்மரி. பட் டேட்டாபேஸ், வித்தவுட் டேட்டாபேஸ் there is no application, கரெக்ட்? எஸ். நம்ம ஏன் மாங்கோக்கு போகிறோம்?
இங்கதான் பாப்புலரா ஆரக்கிள் NoSQL இருக்கே, டேபிள்ஸ் தான் நமக்கு அதுல இருக்கே, அதுக்கே பேருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் திங்க் இன் அ வே ஆஸ் எ டெவலப்பர், மாங்கோக்கு ஸ்கீமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பட் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம ஸ்கீமா யூஸ் பண்ணுவோம். பட் மாங்கோ இஸ் அ ஸ்கீமாலெஸ் டேட்டாபேஸ். நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபியூச்சரா நம்ம புதுசா ஒரு வேரியபிள் ஆர் புதுசா ஒரு ஃபீல்டு நான் டேட்டாபேஸ்ல ஆட் பண்ணோம்னா மாங்கோ நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ தட் த ரீசன் வை ஆர்கனைசேஷன் அவங்க டேட்டாபேஸ் சைட மாங்கோக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ் இஸ் a huge data platform with seamless data streaming. கரெக்டா? என்னைக்கும் நம்ம ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஒரு வீடியோ ஆன் பண்ணி 20 நிமிஷம் கழிச்சோ 30 நிமிஷம் கழிச்சோ நமக்கு வீடியோஸ் வந்ததே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா மாங்கோ மாதிரி ஒரு பவர்ஃபுல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றதால தான். அண்ட் லேர்னிங் a Mongo gives a more advantage towards data analytic roles and other related roles also. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல சொன்ன மாதிரி தான், MERN stack is not a course, it's a lifestyle, it's a way of engineering. MERN stack படிக்கிறதால உங்களுக்கு lot of advantages இருக்கு. நீங்க என்ன ஸ்டாக்ல உங்களுக்கு கரியரை பில்ட் பண்ணமோ அந்த ஸ்டாக்ல ஈஸியா பில்ட் பண்ண முடியும். இன்னொரு ஸ்டாக் உங்களுக்கு ஈஸியாவா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். as you know that மார்க்கெட்ல நீங்க ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்கணும்னா நீங்க நிறைய ஸ்டாக்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சினாரியோக்கு MERN plays a major role. MERN stackனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பட் அதை நான் எங்க கத்துப்பேன், எப்படி அதை கத்துப்பேன், அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஜுகுன். உங்களோட ப்ரொஃபைல் டெவலப் பண்றதுல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து உங்களுக்கு டீச் பண்றதுல இருந்து உங்களை பிளேஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஒரு கேப்பை புக் பண்ணி அதை பாசஞ்சர் சீட்ல உட்காந்து உங்களோட டெஸ்டினேஷனை ஈஸியா ரீச் ஆகுறீங்களோ அதே மாதிரி ஜுகுன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் உங்களுக்கு வர ஃபியூச்சர்ல வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னா ஜுகுனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.